Hello students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 9th standard maths chapter 6ல example 6.1ல second problem பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா from the given figure find the values of sin b, secant b, cot b, cos c, tan c and cosecant c. Okay? அதாவது இந்த ஃபிகரை வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா sin b வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சைன்னா என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ். இதை நான் ஷார்ட் ஃபார்ம்ல ஓபிபி டிவைட் பை ஹெச்ஒய்னு எழுதியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 225ல இருக்கு. ஓகே, சரி, இந்த ஃபார்முலாஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இதுல சைன் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ். காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ். tan தீட்டாங்கிறது opposite side divided by adjacent side. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொசிகன் தீட்டா. இல்ல கொசிகன் தீட்டாங்கிறது என்னன்னா sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல், சீக்கன் தீட்டாங்கிறது காசோட ரெசிப்ரோக்கல், காட் தீட்டாங்கிறது tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கொசிகன் தீட்டாங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? அப்ப இதோட தலைகீழ் வேல்யூ தான் நாம எடுத்து எழுதணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ் இருக்கு. இதுக்கு தலைகீழா போட்டீங்கன்னா ஹைபோட்டனஸ் டிவைட் பை ஆப்போசிட் சைடுன்னு வரும். இதே மாதிரி தான் சீக்கன் தீட்டாங்கிறது என்னன்னா காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஆல்ரெடி காஸ் தீட்டாவை நாம அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபோட்டனஸ் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? அப்ப இதுக்கு தலைகீழா போட்டீங்கன்னா என்ன வரும்? ஹைபோட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இதே மாதிரி தான் காட் தீட்டாவை நாம 1 பை tan தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்ப இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஆப்போசிட் சைடுன்னு வரும். ஓகே, sin b equal to opposite side divided by hypotenuse. இதுல angle b வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து angle b. கரெக்டா? நான் வந்து green கலர்ல மார்க் பண்றேன் பாருங்க. இதுதான் வந்து angle b. இந்த angle b க்கு ஆப்போசிட்ல இருக்கிறத தான் நாம ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹைபோட்டனஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஹைபோட்டனஸ் அப்படின்னா என்னன்னா இந்த ட்ரையாங்கிளில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன சைடு இருக்கோ, ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன சைடு இருக்கோ, ஸோ அதுதான் வந்து ஹைபோட்டனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த ஆங்கிள் பி அதுக்கப்புறம் 90 டிகிரி இது ரெண்டும் வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? அது ஆங்கிள் பியும் வரணும், 90 டிகிரியும் வரணும். இந்த ரெண்டும் வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணணும். கொடுத்துருக்க ஃபிகரில் அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியில் தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ட்ரையாங்கிள் ஏபிடியில் பி பாயிண்டில் ஆங்கிள் பியும் இருக்கும், டி பாயிண்டில் நமக்கு 90 டிகிரி வரும். அதாவது ஆங்கிள் பிடிஏ இது வந்து 90 டிகிரி வரும். ஓகே, அதனால் இப்போது இந்த ட்ரையாங்கிளை நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இதோட ஆப்போசிட் சைடு. ஓகேவா? அப்போ பிக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னா ஏடி இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏடி தான் நம்மளோட ஆப்போசிட் சைடு. ஓகே, அடுத்தது ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ்னா என்னன்னா ஒரு ட்ரையாங்கிளில் 90 டிகிரி இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைபோட்டனஸ். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி வருது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 13. ஓகே, இப்போ இந்த 13 தான் நம்மளோட ஹைபோட்டனஸ் வேல்யூ. ஓகே, ஏபி ஈக்குவல் டு 13. சரி, ஏடி வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் கொடுக்கல. கரெக்டாக? ஏடி நமக்கு தெரியாது. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏடி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதானே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? சரி, இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து பாருங்க, இதை வந்து தனியாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத இதை ஹைபோட்டனஸ்னு சொல்லுவோம். 13 இருக்கு. பிடியோட வேல்யூ 5, ஏடி நமக்கு தெரியாது. ஓகே, சரி, இந்த இடத்துல தான் நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னன்னா இதை உங்களுக்கு அது இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்கிறேன். ஓகேவா? அதாவது ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கோங்க. இதில் ஹைபோட்டனஸ் வந்து 13, அப்போ 13 ஸ்கொயர் வரும். ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது, அது ஏடி தான், அதில் ஏடினே எழுதிக்கலாம். அதுக்கு ஸ்கொயர், அப்போ ஏடி ஸ்கொயர்னு வரும். பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். இதில் அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது பிடி. ஓகே, இதோட வேல்யூ 5, அப்போ 5 ஸ்கொயர்னு வரும். ஓகே, 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169 வரும். அப்புறம் இந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 வரும். இதை ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரேன். அப்போ -25 வந்துடும். ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 169ல இருந்து
25 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன வரும்? 144 வருமா? ஓகே, அப்போ ஏடி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12 வரும். 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த 144 வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல போடுறேன்னா 144 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். என்ன வரும்? 7 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ் வரும், அப்புறம் இங்கே 3 டைம்ஸ், அப்புறம் இங்கே 6 டைம்ஸ், இந்த மாதிரி வருமா? இதில் 144 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எழுதிக்கலாமா? ஓகே, இதில் 2 2 இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 எடுத்து எழுதணும். அதே மாதிரி இங்கே 2 2 இருக்குது, ஒரு 2, இங்கே 2 3 இருக்குது, ஒரு 3. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2 சார் 4, 4 3 சார் 12 கிடைக்கும். ஓகே, இப்போ ஏடியோட வேல்யூ 12. ஓகே, இப்படி தான் வந்துச்சு. சரியா? சரி, இதில் ஏடி தான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? ஆப்போசிட் சைட். இப்போ அதுக்கு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு 12. ஓகேவா? சரி, இப்போ எடுத்து எழுதிக்கலாம். sin b is equal to opposite side divided by hypotenuse. இதில் opposite side 12 divided by hypotenuse 13. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? secant b வந்து கேட்டிருக்காங்க. ஸோ secant b is equal to, secantனா என்னது? அது காசோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ. கரெக்டாக? அப்போ 1 by cos b. இப்போ ஜென்ரலாக காஸ் பி, அதாவது காஸ் தீட்டா அப்படின்னா என்ன ஃபார்முலானா அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபோட்டனஸ். பட் இப்போ இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதனால ஹைபோட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகே, சரி, இதில் ஹைபோட்டனஸோட வேல்யூ 13 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபோட்டனஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஆங்கிள் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இதுவும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு சைடும் இல்லாம அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எக்ஸ்ட்ராவா ஒரு சைடு இருக்கும் பாருங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் பியோட அப்படியே ஜாயின் ஆகி வரும். ஓகே, இங்க தான் ஆங்கிள் பி இருக்கு. ஸோ இது கூட ஒட்டின மாதிரி வர்ற இந்த சைடு பிடி. ஓகே, இதுதான் வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 5. சரி, அந்த 5 இங்க எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்போ secant b ஓட வேல்யூ 13 by 5. நெக்ஸ்ட் cot b. cot b னா என்ன? 1 by tan b. tan னா என்ன வரும்? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. பட் இப்போ அதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதனால அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. இதுல அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 5 டிவைடட் பை ஆப்போசிட் சைடு 12. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லன்னா காஸ் சி, டான் சி, கொசிகன் சி இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ சி தான் வந்து நம்மளோட ஆங்கிளை நாம எடுத்துக்கணும். அப்போ சி தான் ஆங்கிள்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்க தான் இருக்கு சி. இதுதான் நம்மளோட ஆங்கிள். ஓகே, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இந்த ஏடி தான் இப்போதைக்கு நமக்கு ஆப்போசிட் சைடு. அதாவது ஆங்கிள் சியை வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஏடி எழுதிக்கலாம். at angle C இந்த இடத்துல opposite side equal to AD. but AD நம்ம already find out பண்ணி வச்சிருக்கோம். AD ஓட value 12. ஓகே, அடுத்தது இப்போ இதுதான் ஆங்கிள் எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து AD இருந்தது, அதனால AD எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல நமக்கு C வந்து இன்வால்வ் ஆகி இருக்கு. ஓகே, அதனால தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது நீங்க எந்த ஆங்கிள் எடுக்கிறீங்களோ அந்த ஆங்கிள் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் அது எப்படி இருந்திருக்கணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஆங்கிள் சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆங்கிள் சியா இருக்கணும். அதே சமயம் அது அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கணும். அப்போ இந்த ஏடிசி இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளை எடுத்தாதான் அது நமக்கு கரெக்டா இருக்கும். அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். ஏடிசி. ஓகே, இப்போ இந்த சிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஏடி. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 12. இதுதான் நம்மளோட ஆப்போசிட் சைடு. அடுத்தது இங்க பார்த்தோம்னா சொல்லிடலாம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, கரெக்டா அப்படி எல் ஷேப்ல வருது பாருங்க. அப்ப இந்த இடம் தான் வந்து 90 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஏசி. இதுதான் நம்மளோட ஹைபோட்டனஸ். ஓகேவா? அதாவது ஆங்கிள் சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட ஹைபோட்டனஸ். அதுக்கப்புறம் டிசி இருக்குல்ல, இது வந்து 16 கொடுத்துருக்காங்க. கரெக்டா?
ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் சைடு இது ரெண்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ஒரு சைடு இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆங்கிளுக்கு வந்து ரேஷியோஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அந்த ஆங்கிள ஒட்டின மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்ப ஆங்கிள் சி இருக்கு, இது ஒட்டின மாதிரி இருக்கிற சைடு வந்து இதுதான் டிசி. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட அட்ஜசன்ட் சைடு. இங்க எடுத்து எழுதிக்கலாம். அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 16. ஹைபோட்டனஸ் தெரியுமானா தெரியாது, ஏன்னா அது வந்து ஏசி, பட் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. இதுதான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க அகைன் நாம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். இதுல ஹைபோட்டனஸோட வேல்யூ ஏசி, ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 12, அப்போ 12 ஸ்கொயர் வரும். அடுத்தது அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர், இதுல அட்ஜசன்ட் சைடு வந்து 16, அதனால 16 ஸ்கொயர். 12 வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 144 வரும். 16 வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 256 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 144 பிளஸ் 256 400 கிடைச்சிருக்கு. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. அப்போ ஏசி என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வரும். இந்த 400 நாம 20 into 20 எழுதிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 into 20 அது வெறும் 20 தான். ஸோ அப்போ ஏசியோட வேல்யூ 20. ஓகே, இப்போ ஏசியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து நீங்க பார்த்தோன்னே இதை எழுதிடலாம். ஒருவேளை இதில் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த 400 ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இது ஸ்கொயருக்குள்ள இருக்கிறதுனால ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். இந்த மாதிரி ஓகேவா? அப்படி எடுத்திருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்னா 2 into 2 into 5 வந்திருக்கும். ஸோ 2 2s are 4, 4 5s are 20. ஸோ இப்படி தான் இது வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ ஏசியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, கொஸ்டின் நல்லா கேட்டிருக்காங்க பாருங்க. ஆங்கிள் சியை வந்து வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? cos C, tan C, cosecant C இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ cos C. cos அப்படின்னா என்ன ஃபார்முலா? adjacent side divided by hypotenuse. இதுல நம்மளோட adjacent side 16 divided by hypotenuse 20. ஓகே, இது 4 டேபிள்ல கேன்சல் ஆகும். கரெக்டா? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாமா? 4 4s are 16, 5 4s are 20. ஸோ அப்போ 4/5 கிடைக்கும். அடுத்தது tan C. tanனா என்ன? opposite side divided by adjacent side. இதுல opposite side ஓட value 12 divided by adjacent side 16. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டேபிள்ல கேன்சல் ஆகும். அதனால 4 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 4s are இல்ல 3 4s are 12, அதுக்கப்புறம் 4 4s are 16. ஓகே, அப்ப என்ன வரும்? 3/4 வரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா cosecant C. cosecantன்றது என்னன்னா 1/cos. ஓகேவா? பட் காஸ்னா என்ன ஃபார்முலா? adjacent side divided by hypotenuse வரும். பட் அதுக்கு நாம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதனால hypotenuse divided by adjacent side. இதுல hypotenuse ஓட வேல்யூ 20 divided by adjacent side ஓட வேல்யூ 16. ஓகேவா? இது வந்து நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20, இந்த இடத்துல 4 4s are 16. அப்போ நமக்கு 5/4 கிடைக்கும். ஓகே, சரி, திரும்பவும் சொல்றேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம ஆங்கிள் பி தான் எடுத்துக்கிட்டோம். அப்ப ஆங்கிள் பி வந்து இந்த இடத்துல இருந்தது இல்லையா? இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி எது வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, ஏபிடி, இதுல தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிளை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் 3 வேல்யூஸ் பார்க்கும்போது நம்ம ஆங்கிள் சியை வச்சு பார்க்கணும். அப்ப ஆங்கிள் சி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் சி, அப்ப இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரணும். அதுபடி பார்த்தோம்னா இந்த ஏடிசி இருக்கு பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ஏன்னா இந்த டில தான் நமக்கு 90 டிகிரி வரும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம செகண்டா எடுக்கும்பொழுது, அது இந்த செகண்ட் ஹாஃப் இருக்கு பாருங்க, இந்த 4th 5th 6th இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது நாம இந்த ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம அந்த trigonometrical ரேஷியோஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.